3 வருடமாகியும் குழந்தையின்றி தவித்த தீபா. ஏறாத கோயில்கள் இல்லை. தினம் தினம் யாராவது ஒருவர் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லும் கோவில்களுக்கு சென்று குழந்தை வரம் கேட்டு பார்த்தாள். மாதங்கள் தான் உருண்டனவே தவிர அவளின் வயிற்றில் எந்த கடவுளும் குழந்தை வரத்தை அருளவில்லை. ஒரு மாலை நேரம் மனம் நொந்து போனவளாக அமர்ந்திருந்தாள். கணவன் வேலை முடித்து வருவது கூட தெரியாமல் அவனை கவனிக்காமல் சோகமாக உட்கார்ந்து இருப்பதை வரும்போதே கண்டுவிட்ட அரவிந்த் அவளின் நிலைக்கு தான் காரணம் என்பதை உணர்ந்தவனாக கொண்டு வந்த பையை அவளிடம் கொடுத்துவிட்டு குளிப்பதற்காக சென்றான். கண்களில் எட்டி பார்த்திருந்த கண்ணீரை கணவன் பார்த்து விட்டிருப்பானோ என்ற பயத்தில் தனது கண்களை நன்றாக துடைத்துவிட்டு கொண்ட தீபா கணவனுக்கு தேநீர் போட தொடங்கினாள். சற்று நேரத்தில் வந்த அரவிந்த் உடையை மாற்றிக்கொண்டு தீபா தந்த தேநீரை வாங்கி கொண்டே இருக்கையில் அமர்ந்தான். மெல்ல தேநீரை பருகிக் கொண்டே திரும்பி போக நினைத்த தீபாவை தனக்கு பக்கத்தில் வந்து அமருமாறு கண்களால் கட்டளையிட்டான் அரவிந்த். தீபாவுக்கும் அரவிந்தோடு மனம் விட்டு பேசியே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனின் கட்டளையை ஏற்று அவனின் அருகில் வந்து அமர்ந்தாள். அவள் தனக்கு பக்கத்தில் அமர்ந்தாலும் தேநீர் முழுவதையும் குடிக்கும் வரையில் எதுவுமே பேசாத அரவிந்த் தேநீர் குவளையை மேசையில் வைத்துவிட்டு திரும்பி தீபாவை பார்த்தான். அவன் எப்போது தன்னை பார்ப்பான், எப்போது தன்னிடம் பேசுவான் என காத்திருந்த தீபாவுக்கு அவனின் பார்வை மகிழ்ச்சியை கொடுத்தது. உடனடியாக ஆதங்கத்துடன் பேசத் தொடங்கினாள் தீபா. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுங்க? என்னோட கல்யாணம் செஞ்சவள் இப்போ 2 பிள்ளைக்கு அம்மாவா இருக்கிறாள். ஆனா எனக்கு ஒரு பிள்ளைக்கு கூட வைக்கலாம இருக்கு. நான் என்ன மலடியா? ஒவ்வொரு நாளும் இப்படி ஒவ்வொருவரும் பேசுறதை கேட்க என் உசுரே போகுதுங்க. உங்களுக்கு அதை பற்றி எந்த அக்கறையுமே இல்லை என்று தனது ஆதங்கத்தை தீபா கொட்டத் தொடங்கிய போது அவளின் கேள்விக்கு அரவிந்திடம் எந்தவித பதிலும் இருக்கவில்லை. நான் மட்டும் கவலையில்லாம இருக்கிறேனா? எனக்கும் என் பெயரை சொல்ல ஒரு வாரிசு இல்லையே என்ற வேதனை இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்ன செய்யறது, கிடைக்கலையே என்று தனக்குள்ளே பேசிக்கொண்டு வாய் வரை வந்த வார்த்தைகளை தனக்குள்ளேயே அடக்கி கொண்டான் அரவிந்த். இதனை சொல்லி அவளை மேலும் கஷ்டப்படுத்துவதை விரும்பாதவனாக அமைதியாக இருந்து கொண்டான். என்னங்க, ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பிள்ளை வேணும். இந்த ஊர் வாயை மூடவாது எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ப்ளீஸ், வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போலாமா என்று மனம் உடைந்து முழுவதுமாக கதறி அழத் தொடங்கிவிட்ட தீபாவை எப்படி ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தவித்த அரவிந்த் அவளின் தோளை பிடித்து இழுத்து தன்னோடு சாய்த்து கொண்டான். அப்போது கணவனின் தோளோடு சாய்ந்த தீபா விக்கி விக்கி அழத் தொடங்கினாள். மருத்துவர்களின் கூற்றுப்படி அரவிந்திற்கு தான் குறைபாடுகள் உள்ளது என்றும் அதனால்தான் குழந்தை உருவாக தடையிருப்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். இனி குழந்தை உருவாவதற்கான வாய்ப்பும் இல்லை என்பதாகவும் சொல்லியிருந்தார்கள். தன்னில்தான் பிழை என்பதை உணர்ந்தாலும் தன்னால் தீபா படும் வேதனைகளையும் அவள் தினம் தினம் மற்றவர்களின் வசை சொற்களால் படும் துன்பங்களை கண்டு அவனும் வாடித்தான் போயிருந்தான். இன்று மதிய பொழுதில் வேலையை முடித்திருந்த அரவிந்த் தீபாவின் தாயார் தன்னை வந்து சந்திக்கும்படி கேட்டிருந்ததால் நேராக அங்கு சென்றிருந்தான். அங்கு சென்று அவனிடம் தீபாவின் தாயார் சராமரி கேள்விகளை கேட்டு அவன் மனதை இன்னும் வேதனைப்படுத்தி இருந்தார். நான் சொல்றேன்னு கோபிச்சுக்காதீங்க தம்பி, உங்களால தான் பிள்ளை உருவாக முடியலன்னு டாக்டர் சொல்லி இருக்காங்க. நீங்க ஒரு ஆம்பளை, உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளைக்கு தான் மலடி என்ற பட்டத்தை கொடுத்து அவளை எந்த ஒரு நல்ல காரியமும் செய்ய விடாமல் தடுப்பாங்க. தீபா ஒவ்வொரு நாளும் அழுது கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கா. மாமியார் பேச பேச அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டிருந்தான் அரவிந்த். இறுதியில் அதனையே தீபாவின் தாயார் சொன்னபோது அதிர்ந்துதான் போனான். தம்பி, என் பிள்ளை இதுவரைக்கும் பட்ட பாடு போதும். நீங்க பேசாம அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அவளுக்கு வேற கல்யாணம் நான் செஞ்சு வைப்பேன். அப்படியாவது அவள் பிள்ளையை பெறுவாள். இந்த ஊர் ஏச்சு பேச்சு தொல்லையிலிருந்து அவள் நிம்மதியா இருப்பாள். உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவளை விட்டுட்டு போயிடுங்க. இதுக்கு மேல என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது. இதை நான் தான் சொன்னேன்னு அவகிட்ட சொல்லிடாதீங்க. மாமியார் பேசுவதை கேட்டு ஆடி போயிருந்தான் அரவிந்த். என்னது, தீபாவை விட்டுட்டு நான் போகணுமா? அது என்னால முடியுமா? நான் அவளை எவ்வளவு நேசிக்கிறேன் அது அவளுக்கும் தெரியும். அப்படி இருக்க எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஆனா ஒரு தாய் கெஞ்சி கேட்கிறார் என்றால் தன் மகள் படுற வேதனையை தாங்க முடியாமல் தானே கேட்பார். இதே சிந்தனை தீபாவிடமும் இருந்து அதுக்கு நான் தான் முட்டுக்கட்டையாக இருக்கிறேனோ? இதை அவள் என்கிட்ட சொல்ல தயங்குவாள் தானே? அவளும் பாவம்,
என்னால் சமுதாயத்தில் அவளுக்கு கெட்ட பெயர். இப்ப நான் என்ன செய்யறது என்று தனக்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டான். எல்லாவற்றையும் மனதில் சிந்தித்துக் கொண்டவாறு மாமியாரிடமும் எந்தவித பதிலையும் சொல்லாமல் எழுந்தவன் தனது வீடு வந்து சேர்ந்தான். வரும் வழியெல்லாம் யோசித்துக் கொண்டே வந்தவன் மாமியார் சொன்னது போல் நடப்பதே தீபாவின் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக இருக்கும் என எண்ணிக்கொண்டான். எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் தியாகம் செய்து கொள்ளலாம், அதுதான் சரியான முடிவு என முடிவெடுத்துக் கொண்டான் அரவிந்த். இந்த மனநிலையில் இருந்து வந்தவனிடம்தான் தீபா தன் ஆதங்கத்தை தெரியப்படுத்தினாள். பின்னர் தோளில் சாய்ந்து விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த தீபாவின் தோளை வருடி கொடுத்தவன் தீபா என்றான். அதற்கு தீபாவும் சொல்லுங்க என்றாள். தீபா, நான் உன் சொன்னா கோவிக்க மாட்டியே? என்ன சொல்லுங்க? நாம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், அதுதான் இதற்கு ஒரே வழி. நீ வேற கல்யாணம் செய்து கொள் தீபா, அப்பத்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். திடீரென்று எதிர்பாராத ஒரு முடிவை கணவன் சொன்னபோது அவனில் இருந்து விடுபட்ட தீபா அவன் எதிர்பாராத நேரத்தில் பலார் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். அவள் அடித்த அடி அரவிந்தின் கன்னத்தில் வலியை ஏற்படுத்த அதில் கையை வைத்து தடவியவாறு அவளை பார்த்தான். என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்களா இப்படி பேசுறீங்க? எப்படி உங்களுக்கு என்னை விட்டுட்டு போக மனசு வந்துச்சு? நீங்க என்ன பெரிய தியாகியா அல்லது சாமியா? இவர் பெரிய கொடவள்ளல், என்னை தூக்கி இன்னொருத்தனிடம் கொடுக்கறதுக்கு. கோபத்தில் தீபா அவ்வாறு பேசிய போது அவளை ஏக்கமாக பார்த்தான் அரவிந்த். அப்போது அவனின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து இருந்தது. அவனின் கண்களில் கண்ணீரை பார்த்ததும் அப்படியே பாய்ந்து அவனை கட்டிக்கொண்ட தீபா குமுறி குமுறி அழத் தொடங்கினாள். வேண்டாங்க, எனக்கு பிள்ளையே வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும், எனக்கு நீங்க தான் வேணும், உங்களை விட்டு என்னால் வாழ முடியாது. இனிமேல் யார் என்னை பற்றி குறை சொன்னாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், எனக்கு நீங்கள் தான் வேண்டும். நமக்கு பிள்ளை இல்லை என்றால் என்ன? நமக்கு நாமே குழந்தைகளாக இருந்து கொள்வோம், இல்லை என்றால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து கொள்வோம் என்று சொல்லியவாறு கதறி அழத் தொடங்கிய தனது மனைவியின் காதலை எண்ணி உருகி போன அரவிந்த் அவளை தழுவிக்கொண்டு மன்னிச்சிடு தீபா, எனக்கும் நீதான் வேணும் என்று கதறி அழத் தொடங்கி இருந்தான். பெண்ணில் குறை இல்லாவிட்டாலும் குழந்தை இல்லாவிட்டால் பெண்ணுக்கு மட்டும் பட்டம் சூட்டி அவளை அசிங்கப்படுத்தியும் அவளை தள்ளியும் வைக்கும் இந்த சமுதாயத்தில் உள்ள மனங்களில் மாற்றம் ஏற்படாத வரையில் பெண்ணின் வலியும் வேதனையும் தொடரத்தான் செய்யும்.